ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் நீங்கள் தினந்தோறும் பேசுவதற்கு தேவையான அவசியமான ஒரு 20 ஹிந்தி வாக்கியம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். கவனமாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீ அப்படின்னா தும் சொல்லணும், என்னைனா முஜே அப்படின்னு சொல்லணும், அடிக்கடி அப்படின்னா பார் பார்னு சொல்லணும், கூப்பிடாதனா மத் புலாவோன்னு சொல்லணும். நீ என்னை அடிக்கடி கூப்பிடாத அப்படின்னா தும் முஜே பார் பார் மத் புலாவு அப்படின்னா நீ என்னை அடிக்கடி கூப்பிடாதன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீங்கள், நீங்கள்னா ஆப் அப்படின்னு சொல்லணும். சென்னையில் அப்படின்னா சென்னை மே அப்படின்னு சொல்லணும். வேலைனா காம், செய்யாதீங்கன்னா மத் கீஜியே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சென்னையில் வேலை செய்யாதீங்கன்னா ஆப் சென்னை மே காம் மத் கீஜியே, ஆப் சென்னை மே காம் மத் கீஜியே. கீஜியேனா செய்யுங்கள்னு அர்த்தம், செய்யாதீங்கன்னா மத் கீஜியேன்னு அர்த்தம். அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆப் நீங்கள் சென்னை மே காம் மத் கீஜியே, நீங்கள் சென்னையில் வேலை செய்யாதீங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நீங்கள் அப்படின்னா ஆப் சொல்லணும், எனக்குன்னா முஜே சொல்லணும், பைசானா பைசா தான். கொடுங்கள் அப்படின்றத ஹிந்தியில் தீஜியேன்னு சொல்லணும், தீஜியேனா கொடுங்கள். நீங்கள் எனக்கு பைசா கொடுங்கள் அப்படின்றத ஆப் முஜே பைசா தீஜியே அப்படின்னு அர்த்தம். ஆப்னா நீங்கள், முஜேனா எனக்கு, பைசானா பைசா தான், கொடுங்கள் அப்படின்றத தீஜியே அப்படின்னு சொல்கிறோம். தீஜியேனா கொடுங்கள், அதாவது மரியாதையை சொல்கிறது கொடுங்கள். ஆப் முஜே பைசா தீஜியேனா நீங்கள் எனக்கு பைசா கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னு பார்க்கலாமா? நான் அப்படின்றத மேனே அப்படின்னு சொல்லுவோம், சாப்பாடு அப்படின்றத கானா அப்படின்னு சொல்லுவோம், சாப்பிட்டேன் அப்படின்றத காலியான்னு சொல்கிறோம். நான் சாப்பாடு சாப்பிட்டேன் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால மேனே கானா காலியா அப்படின்னா நான் சாப்பாடு சாப்பிட்டேன், மேனே கானா காலியா. நீ சாப்பாடு சாப்பிட்டாய் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? ரவி அப்படின்னா ரவி தான். உதாரணத்துக்கு ரவி போட்டிருக்கு, நீங்கள் எந்த பேர் வேணாலும் போட்டுக்கோங்க. டெல்லினா டெல்லி தான், அது ஒரு ஸ்டேட் பேர், நீங்கள் எந்த ஸ்டேட் வேணாலும் போட்டுக்கோங்க. கயானா போயிட்டான், ரவி டெல்லி கயானா, ரவி டெல்லி போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், ராஜா, ராஜானா உதாரணத்துக்கு ஒரு பேர் போட்டிருக்கேன். இங்கேனா ஹிந்தியில் இதர் சொல்லணும். வந்துட்டான் அப்படின்னா ஆகையா சொல்லணும், ஆகையானா வந்துட்டான். ராஜா இங்கே வந்துட்டான்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ராஜா இதர் ஆகையா அப்படி சொல்லணும். இந்த இதர் அப்படின்ற வேர்டுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு யகான் சொல்லலாம், யகான் அப்படின்றத சொல்லலாம். அப்போ ராஜா இங்கே வந்துட்டான்றதை எப்படி சொல்லலாம்? ராஜா யகான் ஆகையா, இல்லை ராஜா இதர் ஆகையா அப்படி சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? குமார் என்னை கூப்பிட்டான். குமார்னா அது ஒரு பேர், என்னைனா முஜே, கூப்பிட்டான் அப்படின்றது ஏற்கனவே கூப்பிட்டாங்க, அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ புலாயா, குமார் முஜே புலாயா, குமார் என்னை கூப்பிட்டான், குமார் முஜே புலாயா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நகுல் அப்படின்றது ஒரு நேம். குப்பையை அப்படின்றத, குப்பைன்னா கச்சடா, அங்கே குப்பையை அப்படின்றது வந்திருக்கனால கச்சடாக்கோ, கச்சடாக்கோ அப்படின்னா குப்பையை. நகுல் குப்பையை அப்படின்னா நகுல் கச்சடாக்கோ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? லேக்கி கயா அப்படின்னு சொல்லணும், லேக்கி கயா. அப்போ நகுல் குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டான்னா நகுல் கச்சடாக்கோ லேக்கி கயா அப்படி சொல்லணும். முதலாளி அப்படின்னா மாலிக்குன்னு சொல்லணும், முதலாளிக்கு ஹிந்தியில் மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை அப்படின்றத முஜே அப்படின்னு நம்ம சொல்லணும். திட்டார் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? காலி தேதியா அப்படின்னா திட்டாரு. மாலிக் முஜே காலி தேதியானா ஓனர் என்னை திட்டாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ரவி, ரவினா ஒரு பேர், என்னைனா முஜே, அடிச்சுட்டான் அப்படின்றது ஹிந்தியில் மார்தியான்னு சொல்லணும், மார்தியா. ரவி என்னை அடித்துட்டான் அப்படின்னா ரவி முஜே மார்தியா அப்படின்னு அர்த்தம். இதேவே பாருங்கள், நீங்கள் கேள்விகள் கூட கேட்டு பழகலாம். ரவி என்னை ஏன் அடித்தான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ரவி முஜே கியோன் மார்தியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சுன்னா அதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும். வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நீ அப்படின்னா தும் அப்படின்னு சொல்லணும். காம்னா வேலை, காம்னா வேலை. கர்த்தாகோ, கர்த்தாகோனா செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தும் காம் கர்த்தாகோனா நீ வேலை செய்கிறன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ராம் வேலை செய்கிறான் அப்படின்றத ராம் காம் கர்த்தாகேன்னு சொல்லுவோம். ராம் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னா ராம்னா ராம் தான், என்னன்னா கியா, காம்னா வேலை, கர்த்தாகேனா செய்கிறான். ராம் கியா காம் கர்த்தாகே, ராம் என்ன வேலை செய்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள்,
நீனா தும் சொல்லணும். டெல்லியில் இருந்து அப்படின்னா டெல்லி சே அப்படின்னு சொல்லணும். வான்றதுக்கு ஹிந்தியில் ஆவோ. அப்போ நீ டெல்லியிலேருந்து வா அப்படின்னா தும் டெல்லி சே ஆவோ அப்படின்னு அர்த்தம். நீனா தும் டெல்லியிலேருந்துனா டெல்லி சே ஆவோனா வா, அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து பாருங்கள், நீ ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிடு. நீனா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? தும் சொல்லணும். ஹோட்டலில் ஹோட்டல் மே, சாப்பாடு கானா, சாப்பிடு காவோ. தும் ஹோட்டல் மே கானா காவோ. ஓகே, எவ்வளோ எளிதாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து பாருங்கள், குமார் அப்படின்னா குமார் ஒரு பேர். கைசே அப்படின்னா எப்படி. காம்னா வேலை. கர்த்தாகேனா செய்கிறான். குமார் கைசே காம் கர்த்தாகே. குமார் எப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ஆப்கான்னு சொல்லணும். பொருளுக்கு ஹிந்தியில் சாமான் சொல்லணும். எனக்கு அப்படின்றத முஜேன்னு சொல்லணும். வேண்டாம் அப்படின்றத நகி சாகியே அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுடைய பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்றத ஆப்கா சாமான் முஜே நகி சாகியே. அப்போ உங்களுடைய பொருள் எனக்கு வேண்டும்னா எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்து பாருங்கள், எனக்கு அப்படின்றது ஹிந்தியில் வந்து முஜேன்னு சொல்லணும். எதுவும் அப்படின்றத குச்சுபி அப்படின்னு சொல்லணும். வேண்டாம் அப்படின்றத நகிச்சாகியேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றத முஜே குச்சுபி நகிச்சாகியே. முஜேனா எனக்கு, குச்சுபினா எதுவும், நகிச்சாகியனா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு எதுவும் வேண்டானா முஜே குச்சுபி நகிச்சாகியே அப்படின்னு அர்த்தம். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா எனக்குனா முஜே, எதுவும், குச்சுபி வேண்டாம், நகிச்சாகியே. முஜே குச்சுபி நகிச்சாகியே. என்னுடைய அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? மேரா. மொபைலில் மொபைல் தான் சொல்லணும். தொலைஞ்சிருச்சு அப்படின்னா மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் கும்கையா. கும்கையான்னு அர்த்தம், அதாவது தொலைஞ்சு போச்சு, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னுடைய மொபைல் தொலைந்து போய்விட்டது அப்படின்னா மேரா மொபைல் கும்கையா. கும்கையானா அதாவது தொலைஞ்சு போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து பாருங்கள், என் மொபைலு உடஞ்சிருச்சுன்னு எப்படின்ற சொல்லுவோம் பார்ப்போமா. என்னுடைய அப்படின்றத ஹிந்தியில் மேரா அப்படின்னு சொல்லுவோம். மொபைல்னால் மொபைல் தான். உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது? டூட் கயா. டூட் கயா அப்படின்றது உடைந்து போய்விட்டது. என்னுடைய மொபைல் உடைந்து போய்விட்டதுன்றத மேரா மொபைல் டூட் கயா. அப்போ என்னுடைய வண்டி உடஞ்சிருச்சுன்றதை எப்படி சொல்லுவோம்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், ராஜா வண்டியில் வந்துட்டான். அதாவது ராஜேஷ் அப்படின்றது பேர், அது ஒரு பேர். நீங்கள் ராஜான்ற பேர் போட்டுக்கலாம், எந்த பேருனா போட்டுக்கலாம். வண்டியில் அப்படின்றத காடி மே அப்படின்னு சொல்கிறோம். வந்துட்டான் அப்படின்றத ஆகையான்னு சொல்கிறோம். அப்போ ராஜேஷ் வண்டியில் வந்துட்டான் அப்படின்றத ராஜேஷ் காடி மே ஆகையா அப்படின்ற சொல்லுவோம். ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு நீங்கள் ஆகையான்னு போட்டிங்கன்னா வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.